11 இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தடை, சட்டமா அதிபர் அறிவிப்பு. ரஞ்சனின் நாடாளுமன்ற இருக்கைக்கு புதியவர் தெரிவு. பயண தடை விதிக்கும் எதிர்பார்ப்பு பெருமளவில் இல்லை என்கிறார் ராணுவ தளபதி. திருமதி இலங்கை கிரீடத்தை பறிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் மீண்டும் சூடிய புஷ்பிகா டி சில்வா. அடிப்படைவாத செயற்பாடுகளோடு தொடர்புடைய 11 இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்ய சட்டமா அதிபர் டபுள டி லிவேரா அனுமதி வழங்கியுள்ளார். சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரட்ன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி ஐக்கிய தௌஹீத் ஜமாஅத் இயக்கம், சிலோன் தௌஹீத் ஜமாஅத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாஅத், அனைத்திலங்கை தௌஹீத் ஜமாஅத், ஜமியத்துல் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியா, ஜமியுல் அதாரின் தாருல் அதார் அமைப்பு, இலங்கை இஸ்லாமிய மாணவர் இயக்கம், ISIS இயக்கம், அல் குவைடா இயக்கம், சர்வ் த பேர்ல் இயக்கம், சூப்பர் முஸ்லிம் இயக்கம் என்பன தடை செய்யப்பட்டுள்ளன. ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற இருக்கை வெற்றிடமாக்கியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். சட்ட ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற இருக்கை வெற்றிடமாக்கியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிரதிவாதியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு உயர்நீதிமன்றம் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. ரஞ்சன் ராமநாயக்கவின் நாடாளுமன்ற ஆசன வெற்றிடத்துக்காக கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட அஜித் மாண்டபெரும நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கம்பஹா மாவட்டத்தில் அஜித் மாண்டபெரும 47,212 வாக்குகளை தனதாக்கிக் கொண்டார். அஜித் மாண்டபெரும விருப்பு வாக்கு பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் நேர்மையான முறையில் உரையாற்ற முடியும் என்று தமது கட்சியினர் நம்பவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். நாடாளுமன்ற வரப்பிரசாத சலுகைகளை பயன்படுத்தி அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமகே எந்த அடிப்படையும் இன்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ரஞ்சனின் சட்டத்தணியாக நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனின் பெயரும் குறிப்பிடப்பட்டது. அவருடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவே மஹிந்தானந்த இவ்வாறு செயல்படுகின்றார். புத்தாண்டு ஆரம்பத்தில் நாட்டில் பல பெரிய பிரச்சனைகள் எழுந்துள்ளன. புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பதிலாக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாமல் இருக்கும் மக்களின் பிரச்சனையை மறைப்பதற்கு அரசாங்கம் முயல்கிறது. ரஞ்சன் மீது அரசு திடீரென்று வருத்தப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. சபாநாயகர் தார்மீக உணர்வை கொண்டிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் கோரிய விடுப்புக்கு ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு வழங்கியிருக்க முடியும். சபாநாயகர் முதல் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை நீதி நியாயத்துக்காக குரல் கொடுக்கும் ரஞ்சன் ராமநாயக்கவின் குரலை மடக்க விரும்புகின்றார்கள் என்று ஹேஷா விதானகே தெரிவித்தார். கொழும்பிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்வோர் தொடர்பில் பயண தடை விதிக்கும் எதிர்பார்ப்பு பெருமளவில் இல்லை என்று ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் சில வேளைகளில் முன்னறிவிப்பு இன்றி ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவித்த ராணுவ தளபதி, எவ்வாறாயினும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் 1 வார காலமே உள்ள நிலையில் சுகாதார அமைச்சினால் பண்டிகை கால பகுதியில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் கோவிட் தொற்றாளர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை இனம் காண்பதற்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்படுவதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டார். திருமதி இலங்கை அழகி போட்டியின் போது வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட புஷ்பிகா டி சில்வாவின் மகுடம் பறிக்கப்பட்ட விவகாரத்தால் ஏற்பட்ட சர்ச்சை உலக அளவில் எதிரொலித்தது. இந்நிலையில் பறிக்கப்பட்ட மகுடம் மீண்டும் 24 மணி நேரத்தில் புஷ்பிகா டி சில்வாவுக்கு நேற்று வழங்கப்பட்டது. கொழும்பு தாமரை தடாகம் அரங்கில் திருமதி இலங்கை அழகிக்கான இறுதிப் போட்டி கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. எனினும் உலக திருமதி அழகி போட்டியில் கிரீடத்தை சுவீகரித்த கரோலின் ஜூரி புஷ்பிகா டி சில்வா திருமதி இலங்கை கிரீடத்தை பெற தகுதியற்றவர் என்று அதே மேடையில் பகிரங்கமாக அறிவித்தார். இதனையடுத்து புஷ்பிகா டி சில்வாவின் தலையில் இருந்த கிரீடத்தை மீள பெற்றுக் கொண்ட கரோலின் ஜூரி 2வது வெற்றியாளருக்கு அந்த கிரீடத்தை அணிவித்தார். இந்த சம்பவம் கடந்த 2 தினங்களாக பேசு பொருளாக மாறியுள்ளது. போட்டியாளர் திருமணமானவராக இருக்க வேண்டும் என்பதோடு அவர் விவாகரத்து பெற்றவராக இருக்க முடியாது என்று அறிவித்தே புஷ்பிகா டி சில்வாவிடம் இருந்து கரோலின் ஜூரி கிரீடத்தை மீள பெற்றார். இந்நிலையில் கரோலின் ஜூரியின் செயலுக்கு எதிராக புஷ்பிகா டி சில்வா கொழும்பு கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அத்துடன் நேற்றைய தினம் அவர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இதன்போது பேசிய புஷ்பிகா டி சில்வா,
தனது கிரீடத்தை மீள பெற்றுக் கொண்டவர்கள் மீது தனக்கு எந்தவித கோபமும் கிடையாது. தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மீது வைராக்கியம் வைக்கப் போவதில்லை எனவும் நீதி என்றாவது ஒரு நாள் வெல்லும் என்றும் குறிப்பிட்டார். திருமணமாகி விவாகரத்து பெற்ற பெரும் எண்ணிக்கையான பெண்கள் உலகில் உள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் அவர்களுக்காக தான் குரல் எழுப்ப உள்ளதாகவும் கூறினார். விவாகரத்து பெற்ற பெண்கள் தனியாக சாதனைகளை படைக்கும் இந்த தருணத்தில் அழகி போட்டிகளில் மாத்திரம் ஏன் அவர்கள் பங்களிப்பை வழங்கக்கூடாது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக தான் எதிர்வரும் காலங்களில் செயற்பட்டு விவாகரத்து பெற்ற பெண்களும் இந்த அழகி போட்டியில் பங்கேற்கும் சூழலை ஏற்படுத்த முயற்சிப்பேன் என்றும் புஷ்பிகா டி சில்வா தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பு பிரிவை மீளமைப்பு செய்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், இதற்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்தில் போதைப்பொருள் தடுப்பு காரியாலயம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கவில்லை. தற்போது அந்த காரியாலயம் ஸ்தாபிக்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. அதேபோன்று சுங்கத்துறை சார்ந்த விடயங்களை கண்காணிப்பதற்காகவும் துறைமுகத்தினுள் வரலாற்றின் முதன்முறையாக காரியாலயம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இதனூடாக அங்கு இடம்பெறவிருந்த பாரிய மோசடிகள், திருட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள காலகட்டத்திலும் 2021ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் துறைமுக அதிகார சபை குறிப்பிடத்தக்க லாபம் பெற்றுக் கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அகில இலங்கை சுகாதார சேவையாளர்கள் சங்கத்தினால் பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று முற்பகல் லிப்டன் சுற்றுவட்டத்தில் இருந்து சுகாதார அமைச்சு வரை குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக கொழும்பில் பிரதான வீதிகளில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாற்றீட்டு ஊழியர்களை உடனடியாக நிரந்தரமாக்குதல், பயிற்சியை நிறைவு செய்த பராமரிப்பாளர்களுக்கு நியமனங்களை வழங்குதல் மற்றும் கோவிட் பாதிப்பு கொடுப்பனவுகளை வழங்குதல் உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியசாலை சுகாதார பணியாளர்கள் மற்றும் சிற்றூழியர்கள் அனைவரும் குறித்த பேரணியில் கலந்து கொண்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பிரித்தானியாவின் இலங்கைக்கான தூதுவர் சாரா ஹாமில்டனை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். குறித்த சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் கே சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொடர்பான விடயங்கள், அரசியல் தீர்வு, மாகாண சபை தேர்தல்கள், நில அபகரிப்பு, அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்பட்டதாகவும் குறித்த சந்திப்பு சுமார் 2 மணி நேரங்கள் இடம்பெற்றதாகவும் பேச்சாளர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களை வஞ்சித்து வழங்கப்படும் சம்பள உயர்வால் எந்தவித பயனும் இல்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவில் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். பெருந்தோட்ட கம்பெனி என்ன செய்யறான்னு கேட்டா, இதை முழுமையா பயன்படுத்தி கூடுதலாக வேலை செய்ய ஓவர் டைம் அல்லது ஓவர் கிலோஸ் அதெல்லாத்தையும் வெட்டி தொழிலாளருக்கு கிடைத்த சலுகை எல்லாத்தையும் குறைத்து அவர்களை வஞ்சித்து 1000 ரூபாய் கொடுக்கின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இசையும் அதன் செழுமையும் என்னுள் இன்பத்தை கிளர்த்துகின்றன. என்னையும் என் ஆத்மாவையும் அது வருடி செல்கின்றது. இந்த இசை உணர்வுதான் என்னை வாழ வைக்கின்றது என்று கூறிய மூத்த இசையமைப்பாளர் KM ஜவாஹிர் காலமானார். கடந்த 64 வருடங்களுக்கு மேலாக இசையோடு வாழ்ந்த மூத்த இசையமைப்பாளர் இன்று தனது 90வது வயதில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தினார்கள். அவர் இசையமைத்து ஓ ஷெய்லா ஓ ஷெய்லா, வான நிலவில் அவளை கண்டேன் நான், ஆடாதே ஆடாதே உள்ளிட்ட இன்னும் பல பாடல்களை அவர் இசையமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.